காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மனோஜை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரோஹிணி அண்ட் விஜயா கூட்டிகிட்டு வராங்க. கூட நமக்கு இவரும் வராரு, முத்துவும் வராரு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மனோஜை கைத்தாங்களா ஒரு பக்கம் ரோஹிணி பிடிக்கும், இன்னொரு பக்கம் அவங்க அம்மா பிடிக்கும். அவர் வேண்டாமா எனக்கு தான் இப்போ கண்ணு தெரியுதுன்னு போது, இல்லை இல்லை உனக்கு உடம்புலாம் அடிபட்டிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நீ பொறுமையாக வா மனோஜ் அப்படின் போது நம்ம முத்துவும் சொல்கிறாரு, டே நீ கீழே குனிஞ்சிக்கிட்டே வாடா, ஏன்னா சூரிய வெளிச்சம் படும்போது கண்ணு கூசுல, ரொம்ப வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது அப்படின் போது, எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்றாங்க. விஜயா திமிரா பேசுகிறாங்க. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் கண்ணு கூசும், இருட்டாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஓவர் லைட் பார்க்கும்போது கண்ணு கூசும் அப்படின்றத முத்துவை கரெக்டாக சொன்னாலும் அவங்க அம்மா அவரை ஆஃப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே விஜயா இருந்துட்டு, எங்கே அவ, அதாவது நம்மளோட மீனாவை சொல்கிறாங்க, எங்கே அவள் வரமாட்டாளா, ஆரத்தி எடுக்கணும் தானே அப்படின் போது நம்மளோட இவர் அண்ணாமலை சொல்கிறார், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் ஆரத்தி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆரத்தி எடுக்க வரும்போது, இரு என் பிள்ளைக்கு நான் தான் எடுப்பேன் அப்படின்னு விஜய் எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம முத்து சொல்கிறார், இந்த பணக்காரங்கள்லாம் ஏழைங்களை வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு காசை மட்டும் அவங்க அனுபவிக்காங்களா, அந்த மாதிரி தான், விடு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க எல்லாரும். அவர் வந்து உட்காந்துட்டாரு. இப்போ எப்படி கண்ணு அண்ணாமலை சொல்கிறாரு, ஏதோ பெரிய கண்டத்துலேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்கப்பா, நீ நல்லா இனிமேல் ரெஸ்ட் எடுப்பா, நீ கடைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கடைக்கு நீயும் போக வேண்டாம், ரோஹிணி நீ வந்து அவர் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து இரு, அந்த கதிரை நீ பிடிக்க போய் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமேலாவது நீ கொஞ்சம் பார்த்து, எதனால நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோல பார்த்துக்கலாம் அப்படின் போது நம்மளோட முத்து சொல்கிறாரு, அப்பா இவன் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணிட்டான்ப்பா, போய் விழுந்து இவன் காமெடி ஆகிட்டான் அப்படின் போது நம்ம ரோஹிணிக்கும் வருது, ஏன் முத்து அவரே இப்போ தான் வந்திருக்காரு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின் போது, இல்லை பார்லரம்மா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கதிர் வந்து நம்மக்கிட்ட ஒரு தடவை மாட்ட வந்தான், நம்ம அவனை விட்டுட்டோம், இப்போ அவன் ரொம்ப உஷாராயிடுவான், இப்போ எலி அப்படி பொறியில் மாட்டாமல் போயிட்டுனா உஷாராயிடுவான், அந்த மாதிரி உஷாராயிடுவான், நம்ம என்ன தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் இப்போ கொஞ்சம் உஷாராக இருப்பாள், அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போக வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜயா சொல்கிறாங்க, டே மனோஜ் உனக்காக நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன்டா, அங்க பிரதேசனம் பண்ணுற ஒரு கோவிலில் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருக்கேன்டா அப்படின் போது ரோஹிணின்ட்டு, அத்தை எதுக்கத்தான் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது கஷ்டம் தானே அப்படின்றாங்க. மனோஜ் வந்துட்டு, சரிம்மா நீ வேண்டுதல் வச்சுட்டு நீ செஞ்சிருமா அப்படின் போது, டே நான் செய்கிறேன்னு வேண்டுதல் வைக்கலடா, நீயும் ரோஹிணியும் தான் அதை செய்யணும் அப்படின் போது ரெண்டு பேருக்கு ஷாக் ஆகுது. நம்ம அண்ணாமலை சொல்கிறது, வேண்டுதல் வச்சா நீ செய்ய வேண்டியது தானே, அவங்கக்கிட்ட கேட்காம நீ எப்படி ஒரு வேண்டுதல் வச்சுன்னு போது, என் பிள்ளைக்கு நல்லாகணும்னு வேண்டுதல் வச்சு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் வேறு, நான் யார்கிட்ட கேட்டு வேண்டுதல் வைக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுருங்க அப்படின்றாங்க. இவரு யோசிக்கிறாரு, அம்மா நானே இப்போ தானம்மா கண்ணு தெரிஞ்சு எனக்கே நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஏமா அப்படி பண்ணுற போது, டே செஞ்சிருடா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்ருதி வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் அங்கே ஃப்ளட் பண்ணுற மாதிரி, மேடம் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, பயங்கர க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு மேடம் இந்த வேலை, எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் நான் வாங்கி தரேன் போது, இந்த வேலையில் என்ன சார் பிரச்சனை, எனக்கு இது பிடிச்சி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க, எங்கள் கம்பெனிலே வேலை வாங்கி தரேன், என் கூட கையோடு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன், என் கூடவே வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட கேட்கணும் போது, யார் ஓனர்ன் போது, இல்லை என்னோடய ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் தான் இங்கே செஃப்பாக இருக்கார், அவரவே நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஃப்ளட் பண்ணுறவனுக்கு செம்மையாக நோஸ்கெட் கொடுத்தாரு. அவரும் இல்லை வேண்டாம் அப்படின்றார். அப்போ நம்ம நேற்று வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி பேசுகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நேற்று அப்படின்றாங்க. அடுத்த ஆர்டர் போய் ஒவ்வொரு டேபிளாக ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா அவங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுமே ஸ்ருதி, அம்மா நீ இங்கே அப்படின் போது, நான் அதை கேட்கணும், இந்த ஹோட்டலில் நீ என்ன சப்ளையர் வேலை பார்த்துட்டு இருக்கியா, உன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எங்ககிட்ட சொல்லி பணம் வாங்க வேண்டியது தானே, இப்படி இல்லை வீட்டில் வாழ வந்த பொண்ணை போய் வேலைக்கு அனுப்பி சம்பாதிச்சு சாப்பிடணுமா, இப்படி தான் உங்கள் மாமனார் மாமியார் உங்ககிட்ட காசு வாங்கி தான் சாப்பிட்றாங்களோ, அந்த ஆளுக்கு காசு பத்தலைன்னா, அதான் நம்ம அண்ணாமலையை சொல்கிறாங்க, காசு பத்தலைன்னா எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் தரப்போகிறோம், அதுக்கு எங்கள் பிள்ளை இப்படி தான் வேலைக்கு அனுப்புவாங்களா, நீ வந்து டப்பிங் ஒர்க் போகிறதே எனக்கு பிடிக்காது, ஆனால் உனக்கு இஷ்டப்பட்டேன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன், ஆனால் நீ இப்படி சப்ளையர் வேலை பார்த்துட்டு இருக்கே, இது உங்கள் அப்பா பார்த்தாலோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தாலோ நமக்கு இது அசிங்கமாக இருக்கும், உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ இதெல்லாம் செய்யாத, உன்னை நீ ஒரு புருஷன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தேன், அவன் இப்படி தான் உன்னை வேலை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா, அவன் எங்க, நான் அவனை கேட்குறேன் அப்படின் போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா இதில் என்ன அசிங்கம், இதுவும் நல்ல வேலை தான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன், நீங்கள் இதில் தலையிடுறீங்க அப்படின் போது, எங்கே நான் அவனை கேட்கணும், ரவியை போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வராங்க. கரெக்டாக ரவியும் அந்த நேரம் வராரு. வந்ததுக்கப்புறம் ரவி கிட்ட சொல்கிறாங்க, என்னது இதோ உங்களுக்கு இப்படி என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிவிட்டு தான் சம்பளம் வாங்கிருந்து சாப்பிடணுமா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம்னா எங்ககிட்ட கேளுங்க, உங்களை நம்பி வந்த பொண்ணை இப்படி சப்ளை வேலை பார்த்தா அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கா இது அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு,
சொல்கிறாரு, இல்லை அவளே விருப்பப்பட்டு தான் வந்தா அப்படின்போது, ஆமாம் இன்னைக்கு இங்கே சப்ளையர் வேலை பாரு, நாளைக்கு அந்த மீனா கூட சேர்ந்து ரோட்டில் போய் பூ கட்டி வித்துரு அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பேசிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஒன்றும் தப்பான மீனா அவங்களோட தொழிலில் அவங்க இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் அது ரொம்ப இதாக இருக்குது போல இருக்குது. ஸோ மீனாவை எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவங்க கோவமாக கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ரவி திட்டுறாரு ஸ்ருதியை, ஏய் எனக்கு இதெல்லாம் தேவையா, அன்றைக்கே உன்கிட்ட நான் சொன்னல இந்த மாதிரி வேலைக்கெலாம் நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ சும்மா இருன்ட்டு, உங்கள் அம்மா என்னடானா இப்போ என் குடும்பத்தையும் சேர்த்து திட்டிட்டு போகிறாங்க அப்படின்போது, டேய் அவங்களுக்கு புரியல, அதுக்கு என்னடா பண்ணுறது விடுறா அப்படின்போது, நீ இந்த வேலையில் இருக்கக்கூடாது, நீ முதல்ல இந்த வேலையிலேருந்து கிளம்பு, வெளியே போ அப்படின்ற மாதிரி ரவி சொல்லும்போது, இங்கே பார் நீ இங்கே பாஸ் கிடையாது, நேஹா தான் இங்கே பாஸ், அவங்க சொன்னதை நான் போக முடியும், அவங்க சொன்னதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, என்னென்ன ஆர்டர் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு சீக்கிரம் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்ருதி அதை பெரிய மேட்டராகவே கன்சிடர் பண்ணாமல் போயிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட அண்ணாமலை அண்ட் முத்து 2 பேரும் வந்துட்டு அந்த பில்லெல்லாம் அவர் கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டலில் என்னென்ன செலவாச்சு, இவர் யார் யாரெல்லாம் அடித்து தட்டி விட்டாரோ அதெல்லாம் வந்து காசு மனோஜ் எல்லாரையும் தள்ளி விட்டு வந்தார்ல அந்த காசு, இந்த பில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட இவங்க விஜயா வராங்க, அப்புறம் ரோஹிணி, மனோஜ் எல்லாரும் வராங்க. அப்போ என்ன இது பில் அப்படின் போது, உன்னோட ஹாஸ்பிட்டல் பில்லு இது, என்னென்ன செலவாச்சு, மெடிசன்ஸ் வாங்கின செலவு, அது போக ஒரு சீட்டில் வந்துட்டு 1500 2000 இந்த மாதிரி வந்துட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது, இது என்ன அப்படின் போது, நீ அடித்து தள்ளி விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் வந்த இல்லையா அந்த பில்லு அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட ரோஹிணி இருந்துட்டு, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காசு கொடுத்துருவீங்களா, நீங்கள் எங்ககிட்ட கேட்டுட்டு தானே கொடுக்கணும் அப்படின்போது நம்ம முத்துக்கும் வருது, பரலாராமா எங்கே அவனை சொல்லுங்கள், அவன் எத்தனை பேரை இடித்து தள்ளி விட்டு 2 வீலர் 4 வீலர் ஒரு அம்மா குடத்தை தள்ளி விட்டு இப்படி எத்தனை பேர் இடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்தா, அப்போ அத்தனை பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு காசு எப்படி கொடுக்குறது, அப்போ நம்ம ரோஹிணி அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரோஹிணி, அன்றைக்கே அவங்க வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் காசு கொடுத்து அனுப்பி விட்டனால தான் அவங்க போனாங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு, இல்லைன்னா எல்லாரும் உங்ககிட்ட அந்த நேரம் சண்டைக்கு வந்திருப்பாங்க, பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட மனோஜ் வந்து பாயிண்டாக பேசுகிறாராம், அப்போ பில்லு நீ வாங்கியிருக்கணும் தானே அவங்க கிட்டேன்னு, இவர் இடிச்சு தள்ளி விட்டவங்க என்ன எல்லாம் பெரிய கம்பெனி வச்சிருக்காங்களா உடனே பில்லு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு இவர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ மனோஜ் வந்துட்டு, நீ பில்லு கொடுத்து வாங்க வேண்டியதானே, நீ எவ்வளோ கொடுத்தா நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஏதோ இவரை சொத்தையே ஏமாத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி மனோஜுக்கு நினைப்பு. அப்போ நம்ம இவருக்கு ரவிக்கெலாம் கோவம் வருது, டே என்னடா நீ பேச்சு பேசுகிற, அன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அவன் தான்டா காசு கொடுத்தா, அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே இல்லை, ஸ்ருதி சொல்கிறாங்க, அன்னைக்கு நாங்களும் சரி மனோஜும் சரி வெளியே போயிருந்தோம், நாங்கள் இருந்திருந்தா கூட அவர் எங்ககிட்ட காசு வாங்கியிருப்பார், ஆனால் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரே அங்கங்கே காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு, நீங்கள் இப்படி நம்பாமல் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ மீனா சொல்கிறாங்க, நாங்களும் சரி உங்களை காயப்படுத்தக்கூடாது, ஏன்னா அந்த நேரம் வந்துட்டு இவங்க நம்மளோட ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை கேட்டு தானே கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் என்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் தானே அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, மீனா ரோஹிணி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, என் புருஷனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாத, என் கண்ணை கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் அவ்வளோ எமோஷனலாக இருக்கீங்க, அந்த டைம் உங்களை போய் நாங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம், எங்களுக்கு அப்படி மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது, அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கவங்க கிட்ட போய் காசு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்போது நம்மளோட விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ பண்ணுறது மட்டும் ரொம்ப நியாயமாக இருக்கா, அநியாயமாக தான் இருக்குது, இது பில்லு கட்டிட்டு அதை காசை கேட்குறாங்க அப்படின்போது அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களே ஒரு ரொட்டேஷனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம அண்ணாமலை திட்டுறாரு, டே இங்கே பாரு இந்த காசு உன்னோடது, நீ கொடுக்க வேண்டிய காசு தானே, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க தானே, அந்த காசை கொடுக்கணும் தானே அப்படின்றாங்க. அப்போ இவர் நம்ம அண்ணாமலை சொல்கிறார், இங்கே பாரு ஒழுங்காக அந்த காசை கொடுத்துரு, ஏன்னா உனக்கு உதவி தான் பண்ணியிருக்கான், அப்பா எப்படிப்பா அவன் எனக்கு உதவி பண்ணியிருக்கான், என்கிட்ட காசு திருப்பி கேட்குறான் அப்படின்போது, ஆமாப்பா உனக்கு கொடுத்த காசு தானே, அதை நாங்கள் தானே நீ உனக்கு கொடுத்ததுன்னா நீ தானே செலவு பண்ணி உனக்கு செலவு பண்ணது தானே, அப்போ நீ அதை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்போது, அதெல்லாம் முடியாது என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சுருக்கணும் தானே, இவன் பாட்டுக்கு உனக்கு செய்வான் நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ரவிக்கு கோவம் வருது, ஏன்டா நீ இப்படி பேசுகிற, உனக்கு அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் ரொட்டேட் பண்ணி எல்லா காசையும் கொடுத்துருக்கானே, இப்போ உன்னால் கொடுக்க முடியலன்னா சொல்லு, நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் அப்புறம் கூட நான் உன்ட்டு கூட வாங்கிக்கிறேன், நான் இப்படி பேசாத அப்படின்னு ரவி திட்டுறாரு. ஸோ உடனே ரோஹிணி கோவம் வருது, இல்லை வேணா ரவி, இன்னைக்கு மனோஜ் வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டா, இன்னைக்கு அதுக்கு முத்து கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பேசுகிறான், அப்புறம் நாளைக்கு நீங்கள் பேசுவீங்க, எதுக்கெல்லாம் கேட்கணும், நான் கணக்கு பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் எப்போதுமே அவனுக்கு தானேப்பா சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை சொல்கிறாரு. அப்போ நம்மளோட இவங்களுக்கு கோவம் வருது முத்துவுக்கு, டே என்னடா அப்பாக்கிட்டே ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஆமாண்டா உன்ன மாதிரி நானடா காசை தூக்கிட்டே ஓடினேன், அதனால தானே அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின் போது, என் காசு வரட்டும்டா அப்புறம் நான் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது விஜயா ஏற்றி விடுற மாதிரி,
மாதிரி ஆமாம் அந்த 30 லட்சம் வரட்டும் கொடுத்துட்டு இவங்கலாம் நம்ம பேசலான்னு போது அண்ணாமலை கோவம் வருது. ஏய் அவனுங்க அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு அடிச்சுக்குவானுங்க சேர்த்துக்குவானுங்க, நீ ஏன் அவனை ஏற்றி விடுற மாதிரி பேசுகிற, டே காசை சீக்கிரம் கொடுக்கப்படுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சரி காசை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. உடனே நம்மளோட விஜய் எங்கே சுற்றினாலும் மீனாட்ட வந்துடுவாங்க இல்லையா, உடனே மீனாட்ட வந்துட்டு ஏய் நீ தான் அவனை ஏற்றி விட்டியடி, காசு கேளுன்னு சொல்லி அப்படின்போது அத்தை எதுக்கு எடுத்தாலும் என்னதான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க விஜயா இருந்துட்டு அது உன் பூ வித்த காசை வச்சு என் புள்ள ஒன்றும் பொழைக்க வேண்டாம், காசை சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.